சைதாப்பேட்டை வடகரி புட்டாம்பாரு கிரிகிரி தக 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 லக 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 டடடடா ஜொலிக்கிறான். மூஞ்சில மேக்கப் போடுற மாதிரி பொங்கலுக்கு மேல அந்த நெய். ஆஹா டடங் மகனே அட்டகாசம்டா. டடடடடடா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணா கூட இது மாதிரி பண்ணி சந்தோஷமா சாப்பிடுங்க. அலேக் நிரஞ்சன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. அல்டிமேட்டா ஃபென்டாஸ்டிக் மசால் வடை. டடடடடடா வேர்ல்ட் ஃபேமஸ் டிஷ். ஆஹா கெட்ட பையன் சார் இவன் கோங்குரா. எப்படி இருக்கிறான் பாருங்க இவன். டடங் 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 கிச்சடி. ஐயோ போய். ஆஹா அடடடடடா ஃபேண்டாஸ்டிக் ஹோட்டல் ஸ்டைல் மசால் தோசை. டடடடடா டடடடா சும்மா புது பொண்ணு மாதிரி தக 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 தகன்னு ஜொலிப்பான். இதை பார்த்தாலே ஒரு 1/2 கிலோ சாதம் வடிச்சு சாப்பிடும் போது தோணல. ஃபேண்டாஸ்டிக் சன்னா பட்டர் சவுத் இந்தியன் ஸ்டைல் உங்களுக்காக. டடடடா என்னடா இது இப்படி இருக்காங்க. இப்படி சூடு போடா. இதுக்கு மேலே வேணா மஷ்ரூம் பிரியாணி கற்று கொடுப்பானா பொங்கல் தமிழர் திருநாள் முன்னிட்டு. எப்படி இருக்கிறான் பாருங்க அவன். ஆஹா சும்மா பாம்பே சவுபாத்தி பீச்சில் கிடைக்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக் பாவ் பாஜி. இவன் மண்டை மேலே ஒரு கொண்டை மாதிரி இவனை கொத்தமல்லி வச்சு ஒரு மெஸ்மரைசிங் பியூட்டி. ஆஹா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டான். யாரும் கிடையாது எனக்கு மட்டும்தான். இதை விட ஒரு பெஸ்ட் சாம்பார் உங்களால் சாப்பிடவே முடியாது. நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணி கொடுக்குறேன். ஒரு 4 வடை மேலே கொஞ்சம் சட்னி. உங்கள் ரூமில் உட்காந்து நிம்மதியாக நிதானமாக சாப்பிடுங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இதயம் தொட்ட சமையல். இன்றைக்கி நான் வந்து 100th வீடியோ இந்த சேனலில் ரிலீஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் ஐம் ஜஸ்ட் டாக்கிங் டு யூ ஆல். எல்லோரும் வந்து லைவ் வாங்க, கொஷன் ஆன்சர் செஷன் வாங்க, மீட் அண்ட் க்ரீட் அதாவது மீட் பண்ணுறது மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் வைங்க, உங்கள் கிச்சன் டூர் வைங்க, உங்கள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வைங்க, உங்கள் டெய்லி ஷெட்யூல் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. இது எதுவுமே வந்து இதயம் தொட்ட சமையலில் வந்து வரக்கூடாதுன்றது மாதிரி நான் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கேன். இதயம் தொட்ட சமையல் ஷுட் பி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் வந்து அந்த சமையல் மூலியமாக என்ன ஒரு பாண்டிங் இருக்கோ அது வந்து என்றைக்குமே கலங்கப்படக்கூடாதுன்றதுல நான் தீர்மானமாக இருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இது வந்து ரெஃபரல் வீடியோஸ். 100 வருஷம் கழிச்சு கூட உங்கள் ஜெனரேஷன்ஸ் வந்து ஒரு பொங்கல் கொச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை பாரு அப்படின்னு சொல்லி அது ரெஃபரலாக போகணும். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இது ஹேண்ட் ஓவர் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸை நான் போட ஆரம்பித்தேன். இது வந்து இந்த ஜேர்னி வந்து ஒரு இம்மென்ஸ் லேர்னிங். ஒரு 100 ரெசிபி அப்படின்றது வந்து என்னுடைய பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த 100 டிஷ்ஷஸ் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஆயிரக்கணக்கான டிஷ்ஷஸ் இருக்குது. இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குது. பட் இது ஒரு பியூட்டிஃபுல் மைல் ஸ்டோன். மே 2020 20ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சேனல் இப்போ மே மாதத்தில் இருக்கோம். கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம அந்த 100 வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 14 கோடி பேர் இந்த வீடியோஸை பார்த்துருக்கீங்க. இதனால் பல பேர் பயனடைஞ்சிருக்கீங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இப்போ தான் எனக்கு உண்மையான சமையல் என்னென்னா தெரியுது. எங்கள் வீட்டில் அவ்வளோ பாராட்டுறாங்க. எங்கள் மாமியார் பாராட்டுறாங்க. என் புருஷன் இதான் ஃபஸ்ட் டைம் என்னை பாராட்டுறாரு. என் புருஷன் இப்போ சமைக்கிறாரு. என் பையன் ஃபாரினில் இருக்கார், அவர் சமைக்கிறாரு. என் பொண்ணுக்கு இதை பார்த்து சமைச்சு கொடுன்னு நான் சொல்கிறேன். ஃபாரினில் பார்த்து செஞ்சு பார்த்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறா. எனக்கும் கூட இன்ஸ்டாகிராம் பேஜில் என் ஃபேஸ்புக் பேஜில் ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் மெசேஜஸ் நீங்கள் வாரம் நான் 2 நாள் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் போடுறீங்க. எனக்கு இந்த வீடியோஸ்க்கு ஆதரவு தரீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்த என் ஒய்ஃப் ஷோபிதாவுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் இந்த கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனை எனக்கு கொஞ்சம் கூட தலைசூடு இல்லாமல் எனக்கு செஞ்சு கொடுக்குற என்னுடைய ஷோ டைரக்டர் விமல் ஆகட்டும், மீடியா மேசன்ஸ் ஆகட்டும், பிரதிமா ரவுஃபா ஹூ ரன் த மீடியா மேசன்ஸ் காம்போ, அவங்க இதை எனக்கு கொஞ்சம் கூட தலைசூடு இல்லாமல் வாரம் இந்த லாஸ்ட் 1 இயராக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை டாட் வச்ச மாதிரி எனக்கு எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக் ஆட் பண்ணி அது தேவையில்லாத பாட்டெல்லாம் நீக்கி எனக்கு அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. நான் அப்படியே அதை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்து கற்றுக்குறீங்க. இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த பயணத்தில் எப்படி நான் பேரில் இதயம் தொட்ட சமையல் வச்சனோ அதே மாதிரி இதில் வந்து அவங்களுடைய சேனலாக ஆக்கிக்கிட்ட இதயம் குழுமத்துக்கு என்னுடைய நன்றி. இதயம் குழுமம் வந்து நான் என்றைக்குமே வந்து நீங்கள் இதய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மந்த்ரா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதே இல்லை. இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமைக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணி சமைக்கலாம்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து அந்த லைனை எடுத்துருங்க, அது வேண்டாம்னு சொல்லாமல் நீங்கள் வந்து ஜனங்களுக்கு எது நல்லதோ உங்களுக்கு சமையலுக்கு எது நல்லதோ அதை மட்டும் சொல்லுங்கள். இதயம் உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைக்குமே சொல்கிறேன், நிறைய எண்ணெய்ங்க இருக்குது. பட் பாரம்பரியமாக நல்ல எண்ணெய் அப்படின்னு சொன்னால் அது இதயம். அது வந்து அவங்க எத்தனையோ வருஷமாக இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. ஃபில்டர் பண்ண ஆயில், ரீஃபைன் பண்ணாத ஆயில் நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கெமிக்கல்ஸ் இல்லாதது, அடிட்டிவ்ஸ் இல்லாதது, ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆயிலை ப்ரொமோட் பண்ணுற சந்தோஷம் என் சேனலுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஏதோ ஒரு பணம் வருது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு பிராண்டை சொல்லாமல் நான் ரொம்ப சூஸியாக கிட்டத்தட்ட ஒரு 100 என்டார்ஸ்மெண்ட் வந்தது. நிறைய கீ பிராண்ட்ஸ் வந்தது, நிறைய ரைஸ் பிராண்ட் வந்தது, நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் வந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சேனலில் போடணும்னு சொல்லி வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 விஷயத்தை நான் வேணாம்னு சொல்லி
விலக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னு சொன்னால் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10 ஸ்பான்சர்ஸை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இதை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து ஐம் வெரி சூசி. ஜனங்களுக்கு எது ரொம்ப நல்லது அப்படின்றது எனக்கு தோணுதோ, எனக்கு நம்பிக்கை இருக்குதோ நான் யூஸ் பண்ணணும். என் பொண்ணுக்கு நான் எப்படி நான் அதை கொடுப்பனோ அதை மாதிரி தான் ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இந்த இதயம். அவங்க என் கூட இவ்வளோ நாள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இனியும் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் வந்து இது மாதிரி தலுக்காக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு ஈஸியாக சமைச்சிட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற என்னோடய டீம், என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் அர்ஜுனா இருக்கட்டும், அவர் கீழே இருக்கிற நிறைய குக்ஸ் ஆகட்டும், என்னுடைய பாத்திரங்க இந்த ரெடி பண்ணி வைக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுற சுப்புவாக இருக்கட்டும், இவங்க எல்லோரும் வந்து அக்கார்டில் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்காக பிரயத்னப்பட்டு இந்த ஷூட்டை வந்து நடத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டீம் எஃபர்ட்டாக சேர்ந்து உங்கள் முன்னாடி ஒரு ஃபென்டாஸ்டிக் வீடியோவாக வாரம் 2 வாட்டி வருது. இது எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. இதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் கொடுத்த ஆதரவு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதயம் தொட்ட சமையல் கூட இணைச்ச தஞ்சாவூர் மேனகா கார்ட்ஸ் கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த 100 வீடியோஸ் வெளிவரதில் அவர் நிறைய பங்கு வகிச்சிருக்காரு. எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதுக்கு வந்து தம்ப்நெயில் பண்ணுறது, என்னை கான்ஸ்டண்ட்டாக ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது, பல டிட்பிட் இன்ஃபர்மேஷன் என்னை கொடுத்து எப்போவுமே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறார். தஞ்சாவூர் கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூ த சப்போர்ட், பார்த்துக்கிட்டு இருங்க. என்னால் எவ்வளோ நல்லது சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லது சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. இதயம் தொட்ட சமையலுக்கு உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். 100வது ரெசிபி உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன். இதை நான் தனியாக பண்ண விரும்பாமல் நான் வந்து இது கூட இதை செஞ்சுட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து வீட்டில் ஹோம்மேட் கீ நெய் எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ரெசிபிஸ் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த வெண்ணெய் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நாங்கள்லாம் வந்து ஹோட்டலியர் ஃபேமிலின்றதுனால எங்கள் ஹோட்டலில் வந்து பால் காய்ச்சின பிறகு ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பால் காய்ச்சுவாங்க. அந்த 100 லிட்டர் பாலில் வந்து காய்ச்சின உடனே மேலே வந்து மலாய் ஃபார்ம் ஆகும், ஏடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏடை எடுத்து ஒரு ஜக்கில் போட்டு அமுச்சிடுவாங்க. நம்ம ஹோட்டலில் இருக்கிற மேஸ்டர் வந்து வீட்டுக்கு அமுச்சிடுவார். அதை ஐஸ் வாட்டர் போட்டு மிக்சியில் வந்து சேர்ன் பண்ணுவாங்க. சேர்ன் பண்ணால் நல்லா பட்டர் கிடைக்கும். அது ஃபென்டாஸ்டிக் வே, மில்கோடைய மலாயை வச்சு. இதெல்லாம் வந்து வீட்டில் நிறைய பால் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால், 3/4 லிட்டர் பால், 2 லிட்டர் பால் வாங்குறவங்க என்னைக்கு பாலை காய்ச்சி அதுலேருந்து மேலே என்னைக்கு ஏடு எடுத்து அதை எப்போ சேர்த்து வச்சு அதை எப்படி மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுத்தால் எவ்வளோ வெண்ணெய் வரும், அதில் நெய் உருக்குனிங்கன்னா ஒரு கட்டோரி நெய் வரும். ஸோ த ஈஸியஸ்ட் வே இஸ் பை குட் பட்டர். நல்ல வெண்ணெய், ஊத்துக்குழி வெண்ணெய், அதாவது ஒயிட் குக்கிங் பட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வெள்ளை குக்கிங் பட்டர் வந்து அன்சால்டட், உப்பு இல்லாதது. இதை வந்து உருக்கிறதுலே நம்ம ஒழுங்காக செஞ்சோன்னா 90% அந்த பெஸ்ட் கீ நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்குற நெய்யில் என்ன பிரச்சனைனா 70% தான் குக் பண்ணுறாங்க. அந்த 70% குக் பண்ண உடனே எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க 100% குக் பண்ணாங்கன்னா குவான்டிட்டி கிட்டத்தட்ட 1க்கு பாதி ஆகிடும். ஆனால் அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல நெய் அப்படின்னு சொன்னால் 1 ஸ்பூன் போட்டாலே வந்து ஒரு பாத்திரம் ரசம் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், என்ன டெம்பரேச்சரில் குக் பண்ணணும் அப்படின்றத நான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் கீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்யை வச்சு ஒரு சூப்பர் கேலிக்கட் வெஜிடபிள் பிரியாணி ஒன்று பண்ண போகிறோம். முதல்ல இந்த நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இது வந்து ஒரு திக் பாட்டம் பேன். இது பாருங்கள், இந்த பேன் வந்து நல்ல கனமான பாட்டம், அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதி வந்து நல்ல கனமாக இருக்கிற மெட்டீரியல் வேணும். மெலிசாக இருக்கிற பாட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும், நெய் பண்ண முடியாது. இது வந்து நான் 1/2 கிலோ வெண்ணெய் வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ வெண்ணெய்க்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நெய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வந்தால் பெரிய விஷயம் இந்த 1/2 கிலோ வெண்ணெயில். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டீப் பாட்டம் பேனாக வச்சுங்க, ஏன்னா இது கொப்பளிச்சு பொங்கும்போது வெளியில் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற பாத்திரத்துடைய அடிப்பகுதியும் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நான் 1/2 கிலோ வெண்ணெய் வச்சுருக்கேன். இதை உருக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. உங்கள் வீட்டில் வந்து நம்ம வீட்டு டொமஸ்டிக் பர்னர் இருக்கும், ஒன்றா 2 பர்னர் இருக்கும், இல்லைன்னா 3 பர்னர் இருக்கும். அதில் இருக்கிறதுல பெரிய பர்னர் எடுத்துங்க. அந்த பெரிய பர்னரில் மீடியமில் வச்சுங்க. லோவும் வேண்டாம், ஹையும் வேண்டாம், மீடியமில் வச்சு உருக்குங்க. மீடியம்லேயே குக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டேஜஸ் வரும்போது நான் சொல்கிறேன், அப்போ ஸ்லோ டவுன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மில்க் சாலிட்ஸ், இந்த பாலோடைய கட்டி அம்சம் இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டி அம்சம் வந்து செட்டில் டவுன் ஆகும் கீழே. அந்த கீழே வந்து ப்ரௌன் கலரில் செட்டில் ஆகும். அது லைட் ப்ரௌன் கலர் வரும்போதே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அது டார்க் ப்ரௌன் ஆகும். காஃபி பவுடர் இருக்குது இல்லைங்களா, அந்த காஃபி பவுடர் ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் கலர் வர்ற வரைக்கும் குக் பண்ணும். அப்போ தான் அந்த நெய்யோடைய பக்கா அரோமா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெக்னிக்ஸ், டிப்ஸு. யார் வேணால் வெண்ணெய் ஊருக்குனா நெய் பண்ணிடலாம். ஆனால் எந்த அளவுக்கு குக் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் ஹையில் குக் பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் லோவில் குக் பண்ணணுன்றது வந்து ஒரு சயின்ஸ்.
நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், திடீர்னு முருங்கைக்கீரை போடுவாங்க. லாஸ்ட்டில் நெய் ரெடி ஆன பிறகு, நல்லா நெய்யெல்லாம் குக் ஆன பிறகு ஒரு கொத்து இது முருங்கைக்கீரை போட்டு அதுக்கப்புறமா வடிகட்டுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அந்த கம்ப்ளீட் சூடில் அந்த முருங்கைக்கீரை குக்காகி அதுக்கப்புறமா அதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் கொண்டாந்துருவாங்க. கொண்டு வந்த பிறகு வடிகட்டுவாங்க. அது ஒரு வேறையே மனம் கொடுக்குற ஒரு நெய். எனக்கு பர்சனலாக அந்த மனம் பிடிக்காது. ஏன்னா நெய்க்கு ஒரு ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி, அந்த முருங்கைக்கீரோட ஃப்ளேவர் வந்து ஒரு நெய்யில் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி. ஒரு நல்ல நெய்னா எந்த அடிட்டிவ்ஸும் இல்லாமல் வெறும் உருக்கின பட்டரை அதோடைய மில்க் சாலிட்ஸோட ரெசிடியூவில் குக் பண்ணுறது தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நெய். இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா 5 மினிட்ஸ் உருகின 5 நிமிஷம் ஆச்சுங்க உருகிறதுக்கு. நல்லா ஹாட் பேட்டன் பிளானில் நான் ஹையில் வச்சுருந்தேன், வீட்டில் டொமஸ்டிக்கில் ஹையில் வச்சுருந்தேன். 5 to 7 மினிட்ஸில் உருகிடுச்சு. அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டேன். அதில் ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணேன். இதை பாருங்கள், ஃபுல்லாக உருகி இந்த கலர் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த நுரெல்லாம் போயிடும். இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் அந்த நுரை போயிடும். நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன். மீடியமில் வச்சு 5 நிமிஷம் குக் பண்ண உடனே இந்த கலர் வந்துச்சு. கீழே இருக்கிற அந்த மில்க் சாலிட் சொன்னது தெரியுமா, அது வந்து நல்ல ப்ரௌன் கலர் வந்துச்சு. டார்க் ப்ரௌன் வரல, மீடியம் ப்ரௌன் வந்துருச்சு. நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நான் 5 நிமிஷம் 6 நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ண போகிறேன். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். இந்த 5-6 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு அது பாட்டை குக் ஆகும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கீ மேக்கிங். இந்த ஸ்டேஜில் கம்பெனிக்காரங்களாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பேக் பண்ணிவிடுவாங்க. இது வந்து இந்த 5 நிமிஷம் குக் பண்ணும்போது அப்படியே அந்த குவான்டிட்டிஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா அந்த கலர் கீழே இருக்கிற அந்த மில்க் ரெசிடியூ இருக்கு இல்லை, கசின்வாங்க, அது வந்து டார்க் ப்ரௌன் கலர் ஆகும். அதுக்கப்புறமா அதோடைய மனத்தை இந்த நெய்யில் கொடுக்கும். இந்த 5 நிமிஷம் உங்கள் கிளாக்கில் வச்சு இதை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு பியூட்டிஃபுல் டெக்ஸ்சரில் நெய் ரெடி ஆகும். நெய் வந்து பயங்கர மருத்துவ குணம் இருக்கிற ஒரு விஷயம். டெய்லி காத்தால வெறும் வயிற்றில் 300 ml சுடு தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு 1/2 ஸ்பூன் நெய், வெறும் வயிற்றுக்கு உருக்குன நெய்யை 1/2 ஸ்பூன் நெய் குடிச்சிருங்க. கேன்சர்ன்ற ஒரு வியாதியே வராது. அந்த அளவுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் 4 நாள் சாப்பிட்டேன், 10 நாள் சாப்பிட்டேன், வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லாதீங்க. வருஷ கணக்கில் சாப்பிடணும். அந்த கீழே இருக்கிற அந்த மில்க் ரெசிடியூஸ் எல்லாம் வந்து டார்க் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இருக்கு. அந்த மனம் கூட அந்த அந்த பட்டர் பச்சை ஸ்மெல் போய் நெய்யோடைய அரோமா வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம டிசையர்ட் கலர் அந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற ரெசிடியூ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. 5-6 நிமிஷம் நான் குக் பண்ணேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. இல்லைனா அந்த சூடில் அடியில் போய் உட்காந்து சில பார்ட் மட்டும் பேர்ன் ஆகிடும் அந்த சூடில். ஸோ இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. நெய் ரெடி. ஓகே, இப்போது நான் இங்கே ஒரு மஸ்லின் கிளாத், அதாவது ஒரு காடா துணின்னு சொல்லுவாங்க, நம்ம இட்லி ஊற்றுற துணி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு துணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் சூடு கம்மியான பிறகு இந்த மாதிரி மஸ்லின் கிளாத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவ போட்டுறாதீங்க. இதுதான் மேட்ரே. இந்த ஃபுல்லாக அந்த நெய்யோடைய அந்த ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் இதை நல்லா அழுத்தி நெய்யை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. என் வீட்டில் நான் நெய் உருக்கும்போது எங்கள் அம்மா, நான் சொல்கிறது வந்து நான் 35-40 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 8-10 வயசு இருக்கும்போது இதெல்லாம் இறங்கிறதுக்கே விட மாட்டோம். அதுக்குள்ளே இதை பிச்சு பிராஞ்சி அதை எடுத்து என்னென்னா இது இருக்குல்ல, இந்த பாருங்கள், இது மாதிரி கருப்பாக ப்ரௌனாக வரும்ல, இதை பாத்திரத்தில் திருப்பி போடுங்க. இது வந்து மில்க் சாலிட்ஸ், பால் இருக்குல்ல, பாலுடைய அந்த திக்கு பார்ட்டு, இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துங்க. இதை இது மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் கொட்டிங்க. இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்குமா, இந்த 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. அவ்வளோதாங்க. இது இருக்கும் பாருங்க ஒரு டேஸ்ட்டு. இதுவே வந்து ஒரு டெசர்ட். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரையும் இந்த மில்க் சாலிடும் சேர்ந்து ஒரு 50 கிராம் இருக்குது. இதே அளவு 50 கிராமுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துங்க. பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. 100 கிராம், இது 50 கிராம் இருக்குன்னா டபுள். 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பொட்டுக்கடலை மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை ஒரு பால் மாதிரி பண்ணி லட்டு மாதிரி வச்சுருங்க. ஏன்னா முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டுங்க, அதில் போட்டு வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கட்டியாயிடும். அந்த லட்டு சாப்பிட்டு பாருங்கள் மகனே, அது மாதிரி ஒரு ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நெய் உருக்குவாங்க. ஹோட்டல்லேருந்து பால் ஏடு வரும், அப்போல்லாம் வந்து கையில் மத்து வச்சு எடுக்கணும் வெண்ணெய். ஸோ வெண்ணெய் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வெண்ணெய் ஒரு 4 வாட்டி கழுவி இவ்வளோ பெரிய வெண்ணெய் வாங்கி எனக்கு முதல்ல கொடுக்கணும். நான் கிருஷ்ணர் மாதிரி அவ்வளோ வெண்ணெயை சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் தான் அது நெய் உருக்க போகும். நெய் உருக்கின பிறகு இது மாதிரி வருது பாருங்கள், இது எல்லாம் எனக்கு தான் வரணும். என் அக்காவுக்கு ஒரு துண்டு கொடுக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் நான் தான் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது. ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்தி, என்னுடைய ஃபேவரட். நெய்யும் கிடச்சிது, ஒரு நல்ல ஸ்வீட்டும் கிடச்சிது. பாருங்கள் கலர் பாருங்கள், அந்த ப்ரௌன் லைட் ப்ரௌனை விட ஜாஸ்தி கொஞ்சம் டார்க்கிஷ் ப்ரௌன். இந்த கீ வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. ஒரு நல்ல கண்ணாடி ஜாரில் போட்டு வைங்க, இதோட மனம் எந்த கடையோட கீக்கும் கிடைக்காது. பா ஃபென்டாஸ்டிக். இதில் பிரியாணி, சாம்பார் சாதம், மைசூர் பாக் இதெல்லாம் வந்து இந்த நெய்யில் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் கேம் சேஞ்சர். அந்த டிஷ்ஷோடைய ஃப்ளேவரே மாற்றுறது இந்த நெய். இந்த நெய் வச்சு இப்போ ஒரு கேலிக்கட் பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கனமாக இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு நம்ம உருக்கி வச்சுருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அதில் 1 2 3 4 டேபிள் ஸ்பூன். இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு. இது ரொம்ப ஆழம் இல்லாத ஒரு கரண்டி. ஸோ பார்த்து பயந்துடாதீங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆழம் கம்மி, அதனால் இது 4 டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் வரும். 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் சூடான ஒன்று 4 நம்பர் கிராம்பு, 4 நம்பர் ஏலக்காய், ஒரு 3 பிரிஞ்சி இலை, ஒரு 2 துண்டு பட்டை, இதை போட்டுருங்க. போட்டு இது எப்படி நல்லா அது அந்த நெய்யோட சூடில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டோம். இவன் வறுத்துட்டான். இவன் வறுத்தின பிறகு 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் அப்படின்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இங்கே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுங்க. இந்த நெய்யை போட்டு இந்த ஏலக்காய் பட்டை லவங்கெல்லாம் போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு இந்த வெங்காயம் பாதி வறுபடும் போது நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல 2 நிமிஷத்துக்கு நெய்யில் வறுபடணும் வெங்காயம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் அந்த ஃப்ளேவருக்காக. ஒரு 2 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இதை போட்டிருக்கிறோம். இது 1/2 கிலோ ரைஸுக்கு நான் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன கணக்கெல்லாம் வந்து 1/2 கிலோ ரைஸுக்கு வெங்காயம் ஆகட்டும், தக்காளி ஆகட்டும், அதே மாதிரி இந்த தேங்காய் பேஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து 1/2 கிலோ ரைஸுக்கு நான் சொன்ன கணக்கு. இந்த வெங்காயம் நல்லா சாட்டே ஆகணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது வந்து பாருங்கள், அந்த நெய் கடலெண்ணெய் மிக்சரில் இந்த வெங்காயம் வந்து அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் போய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கோம். அது 1 2 டேபிள் ஸ்பூன் கோபுரம் மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு இந்த வெங்காயத்தை கூட சேர்ந்து இது குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயமும் அந்த உப்போடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு பெரிய பிரியாணி ஃபேன் கிடையாது. அதாவது அது ஒரு பயங்கரமான டெய்லி சாப்பிட்ணும் அந்த மாதிரி உயிர் விடுற மாதிரி டிஷ் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ஒரு டிஷ் கிடையாது. பட் நிறைய பேருக்கு பிரியாணினா உயிர், எந்த நேரத்தில் கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க பிரியாணி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது. பாதி பேர் எமோஷன்லாம் சொல்கிறாங்க. பட் ஆன அளவுக்கு ராத்திரி 8 மணிக்கு மேலே தயவு செஞ்சு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடாதீங்க. இது வந்து இதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இருக்கிறத தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க 8 மணிக்கு மேலே. நான் 1008 வாட்டி சொல்லியிருக்கேன், உடம்புல லிவர் பண்ணுற பாடு வந்து அவ்வளோ கஷ்டம். ஸோ சில பேர் நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீட்டு இந்த மாதிரி பிரியாணிலாம் சாப்பிட்றாங்க, அவ்வளோவும் பாடு உடம்புக்கு. ஸோ 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக ப்ராப்ளம் கொடுக்கும். தயவு செஞ்சு அதில் இன்டல்ஜ் பண்ணாதீங்க. இது பாருங்கள், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இது நல்லா வதக்கிட்டோம். ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் கலரை தாண்டி ஒரு கலரில் இது குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இங்கே நான் அரைச்சி வச்சுருக்க அந்த 3 தக்காளியோட பியூரி இருக்குது இல்லைங்களா, அந்த தக்காளி பியூரியை போடுறேன். தக்காளி பேஸ்ட், பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஸ். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளியோட ஃப்ளேவரு, ஏலக்காய் பட்டை லவங்கம், இந்த வெங்காயம் கீழே வறுத்தது, சைடில் எங்கேயோ தெரியாமல் அந்த கடலெண்ணோடைய ஃப்ளேவர் வர்றது, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் இது. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம மசாலாஸ் போட போகிறோம். ஸோ நல்லா பார்த்துங்க நான் எவ்வளோ போடுறேன்னு. கேஸை ஸ்லோ பண்ணிங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள்,
1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் இங்கே தெகி மிர்ச் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அது போட்டால் நல்ல கலர் வரும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 மீடியம் டீஸ்பூன் சைஸில் சோம்பு தூள். அதுக்கப்புறமா இங்கே பச்சை மிளகா வந்து 4 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 4 பச்சை மிளகாவை இந்த ஸ்டேஜில் இதை போடுங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர். நான் இங்கே பெப்பரை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ரோஸ்ட் பவுடர். அந்த பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டியை வச்சு இந்த மசாலா எல்லாம் அந்த டொமேட்டோ வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் வதங்குற அந்த மிக்சர் கூட மிக்ஸ் ஆகும். இந்த சோம்பு பொடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரம் மசாலா கம்மியாக போட்டிருக்கிறேன், அது போதும். சோம்பு ஃப்ளேவர் வந்து கரம் மசாலா ஈக்குவலாக வரணும். அதுதான் இந்த பிரியாணியுடைய ஸ்பெஷாலிட்டி. இதை பாருங்கள், அந்த மசாலாலாம் போட்ட பிறகு பச்சை மிளகா மகானே அப்படியே தக 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 தக்காளி மாதிரி துடிக்கிறான். கண்ணால் பார்த்தோன்னே பாதி பசி போயிடணும், அந்த மாதிரி இருக்கணும் சமையல். ஓகே, இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா இந்த ஆயிலில் ரோஸ்ட் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இதோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு வச்சிங்களேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 4 பீன்ஸு, ஒரு அரை காலிஃப்ளவரு, ஒரு கை வேக வச்ச பச்சை பட்டாணி. நான் இங்கே வந்து 1 கட்டு புதினா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி புதினா. அதே மாதிரி 1 கட்டு கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதி போட்டுட்டு இவனுங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 250 ml தண்ணி, 250 ml 250 ml தண்ணியை ஊற்றி கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு கிண்டு அந்த தண்ணி நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆன பிறகு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா முழுகிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம், ஸ்லோவில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம். ஸோ ஹையில் வச்சா சீக்கிரமாக தண்ணி வற்றி போயிடும், வெஜிடபிள் வேகாது. ஸோ ஒரு 6 to 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேக வைங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த பிறகு கொஞ்சோண்டு தயிர் போட போகிறோம், அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இது பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றிட்டு இதை கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் நான் பாயில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா, 1 2 3 4 5னா ஒரு 75 கிராம் தயிர், 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது ஒரு 60லேருந்து 75 ml தயிர் போட்டிருக்கேன். உங்கள் டம்ளரில், உங்கள் வீட்டில் நார்மலாக கூடிய காஃபி டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர்னு வச்சிங்களேன், கணக்கு வேணுன்னா. தயிரை ஊற்றிட்டு இங்கே 1/2 மூடி தேங்காவை நான் அப்படியே பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறோம். கமகமா பகபகா இந்த ஸ்மெல்லிலே பயமாக பசிக்கும். இதையே வந்து நீங்கள் ஒரு குருமா மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்லாம், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தயிர் போட்டு இந்த பிரியாணிக்கு நான் ரைஸில் வந்து உப்பு போடல. ஸோ ரைஸுக்கும் இந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கோகனட்டோட ரா ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 5 minutes 5 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைவேக்காடு எடுத்து வச்சிருக்க ரைஸை வந்து இதில் போட்டு மூடி மேலே வந்து சில விஷயங்கள்லாம் போட்டுட்டு தம் பண்ணி குக் பண்ண போகிறோம். இது வந்து நான் 1/2 கிலோ ரைஸ் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 1/2 கிலோ ரைஸை வேக வச்சா இவ்வளோ வந்தது. இது இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி கூட சேர்ந்து குக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நான் இவ்வளோ மசாலா வச்சுருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் கம்மி இருக்குது மசாலா நிறைய இருக்கிற பிரியாணி இந்த ஸ்டைல். உங்களுக்கு இன்கேஸ் மசாலா கம்மியாக வேணும், இது வந்து நிறைய இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வேணுமோ அதுலேருந்து ஒரு 4-5 கரண்டி எடுத்து வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் மசாலா கம்மி இருக்கிற பிரியாணியாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறது வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டுறேன். இப்போ யூஸ் பண்ண எல்லா மசாலாவையும் நான் அப்படியே ரைஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ மசாலா கோட்டிங் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அதை விட மசாலா கம்மி வேணும்னா இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் நாளைக்கு இன்னொரு வாட்டி பிரியாணி பண்ணலாம், அப்படின்னா இதை வந்து பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். இப்போ இந்த கோகனட் பேஸ்ட் போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில்
இங்கே நல்லா பார்த்துங்க. 1 2 டேபிள் ஸ்பூன் கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இங்கே நம்ம அரை வேக்காடு ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரைஸை இதில் கொட்டுறேன். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா அழுத்தி விட்ருங்க. அழுத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற புதினா, மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி, இங்கே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும், அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன உங்ககிட்ட கோல்டன் ப்ரௌன் ஆனியன், ஃப்ரை பண்ண ஆனியன் வச்சுருக்கோம்ல, வெங்காயம், அதை இதில் போட்டுட்டு இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சைடில், ரொம்ப முக்கியமாக இது மாதிரி சைடில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஒரு ஏர் டைட் மூடி வச்சுடுங்க. இப்போது இதை நான் வந்து மூடி போட்டு மூடிட்டேன். இதை இப்போ லைட்டாக இறக்கிட்டு, ஒரு பழைய தோசைக்கல் இருக்குது, இதை நம்ம தம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த தோசை டவை வச்சுட்டு இந்த பிரியாணி பாட்டை இது மேலே வச்சுருங்க. டைட்டாக ஏதாவது ஒரு துணி கிணி வச்சு இது மாதிரி வச்சுருங்க. இது வந்து இப்போது இந்த தோசை டவா சூடாகிற வரைக்கும் நான் ஹையில் வச்சுருக்கேன் இந்த கேஸை. இந்த தோசை டவா சூடான பிறகு குக்கிங் ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணோன்னா லோ, அதாவது கம்ப்ளீட்லி ஸ்லோ பண்ணிவிடுவேன். ஸ்லோ பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் வைங்க. அந்த 15 மினிட்ஸில் அந்த மசாலாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ரைஸில் பட்டு அந்த ரைஸ் நல்லா வெந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கேலிக்கட் பிரியாணி ரெடி ஆகும். இப்போ அந்த தோசை கல் சூடாயிடுச்சு. இப்போ நான் கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த ஸ்லோவில் எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் வைங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபென்டாஸ்டிக் கேலிக்கட் தம் பிரியாணி ரெடி. லெட்ஸ் வெயிட். இப்போது எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் நான் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணேன். நான் துணியை எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் அரோமாஸ் எல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து அந்த வாவ் இந்த பிரியாணி உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இந்த பிரேக்கிங் ஆஃப் த பிரியாணி, அது வந்து ஒரு ரிச்சுவல். நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஷெஃப்பாக இருக்கும்போது இந்த பிரியாணி உடைக்கிறது வந்து ஒரு உஸ்தாத் தான் பண்ணணும். நேரம் எவனை வேணாலும் விட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல போட்டு அதை திருப்பி போடுறது, அந்த மீட் அந்த மட்டன் பீஸ் வந்து உடையாமல் அப்படியே லபக்குன்னு வந்து விழுறது, இதெல்லாம் வந்து ஒரு ரிச்சுவல். பாருங்க, ஆஹா பியூட்டிஃபுல். ஒரு இவ்வளோ மசாலா இருக்கட்டுங்க. நீங்கள் மசாலா நான் எடுத்து வைங்கன்னு சொன்னால் எடுத்து வைக்காதீங்க. இது கண்டிப்பாக இவ்வளோ மசாலா வேணும் இதுக்கு. இது பாருங்க, அடியில் உதுரா ஒவ்வொரு ரைஸாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளேவர்ஃபுல் கேலிக்கட் வெஜ் பிரியாணி. ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல், நிறைய மிளகாத்தூள் அதெல்லாம் நிறைய போடாமல், பேசிக் மசாலாஸ் வச்சு சோம்பு ஃப்ளேவரில் தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிற ஒரு பிரியாணி. இதை எடுத்து நான் இப்போ பிளேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு ஜீரா தூள் போட்டு, ஒரு ஆனியன் ரைத்தா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு அது கூட இதை சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் லஞ்ச் டைம் பிரியாணி. தேங்காய் ஃப்ளேவர் இருக்கிற ஒரு மைல்டாக, என்ன அது ஒரு பிரியாணியோட கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ ஒன்று வருது அப்படின்ற மாதிரி அந்த தேங்காயோட ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேலிக்கட் வெஜ் பிரியாணி உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலுடைய 100th வீடியோ ஜஸ்ட் ஃபார் யூ. என்ஜாய். இனிமேல் உங்கள் வீட்லேயும் கேரளா பிரியாணி மணந்துக்கிட்டே இருக்கட்டும்.